ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்பீடி மேக் மணி தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு எவர்கிரீன் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். அது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ். தேங்காய் பொடி தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்படும், கோகோனட் பவுடர் தயாரிக்க எந்த மாதிரியான மிஷின் தேவைப்படும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த கோகோனட் பவுடர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, பேக்கரிஸு, ஹோட்டல்களில், நம்ம வீடுகளில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த கோகோனட் பவுடர் தயார் பண்ணி ஹோட்டல்ஸு, பேக்கரிஸு, ஷாப்களில் கொடுத்தோம்னா நம்ம நல்ல லாபம் பார்க்கலாம். இந்த கோகோனட் பவுட்ரு சாதாரண தேங்காயை விட பவுடராக வச்சுருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நம்ம தயார் பண்ண இந்த கோகோனட் பவுடர் கெட்டு போகும் என்ற பயம் இருக்காது. அதே போல் இந்த கோகோனட் பவுடர் பிஸ்னஸுக்கு எப்போவுமே நல்ல மார்க்கெட் இருக்குது. நம்ம தென்னிந்தியாவில் தேங்காய் மரங்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த பிஸ்னஸை சவுத் இந்தியாவில் எங்கே வேணும்னாலும் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். உலகத்திலேயே தேங்காய் உற்பத்தியில் நம்ம இந்தியா 3வது இடத்துல இருக்கிறதால இந்த தேங்காய்க்கு எப்போவுமே உற்பத்தி குறைய வாய்ப்பு இருக்காது. தேங்காய் பவுடரை நம்ம அன்றாட உணவுகளில் ஸ்வீட்டுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. சாதாரண தேங்காயுடன் இந்த தேங்காய் பவுடர் அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். நாம் ஸ்டாக் பண்ணி வச்சாலும் கெட்டு போகும் என்ற டென்ஷன் இருக்காது. நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ஒரிசா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அதிகமான தேங்காய் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த கோகோனட் பவுடர் பிஸ்னஸ் உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் என்பதால் இந்த பிஸ்னஸுக்கு லைசன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். 4 பேருக்கு மேலே வேலையாட்கள் வைத்திருந்தால் லேபர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதே போல் உங்களுக்கு முத்ரா ஸ்கீம் மூலமாக 50,000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிஸ்னஸ் லோன் கிடைக்கும். அதே போல் நம்ம ஏரியா முனிசிபாலிட்டியிடமிருந்து ட்ரேடு லைசன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். உணவு சம்பந்தமான பொருட்கள் என்பதால் எஃப்எஸ்எஸ்ஏஐ உத்தியோக் ஆதார் லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கணும். இதை நாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம்னா, பிஸ்னஸ் பண்ண இடம், மிஷினரி, ரா மெட்டீரியல், மார்க்கெட்டிங் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் கூட போதும். இந்த பிஸ்னஸை வீட்டிலிருந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸை ஒரு 2 லட்சம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ரா மெட்டீரியல் பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான தேங்காய்களை பார்த்து வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கோகோனட் பவுடர் தயார் பண்ண ஒரு ஆட்டோமேட்டிக் கோகோனட் பவுடர் மேக்கிங் மிஷின் தேவைப்படும். இந்த மிஷினுடைய ப்ரைஸ் பார்த்தோம்னா மிஷின் கெப்பாசிட்டியை பொறுத்து 60,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். இந்த மிஷினை சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டில் வீட்டிலேயே ரன் பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்திற்கு ஒரு 30 கிலோ கோகோனட் பவுடர் நம்ம தயார் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கோகோனட் பவுடர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான தேங்காயை எடுத்துக்கணும். அதை 2ஆக உடைச்சி தண்ணீர் செப்பரேட்டாக எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு தேங்காய் ஓடில் இருந்து வெளியே எடுத்து தேங்காய் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் ரோலை நீக்கிடணும். நெக்ஸ்ட்டு தேங்காய்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சிறு சிறு துண்டுகளை கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மிஷின் ஆன் பண்ணி தேங்காய் பீஸை மிஷினில் போட்டோம்னா கோகோனட் பவுடர் கிடைக்கும். அதே இந்த கோகோனட் பவுடர் தயாரிக்க மேனுவல் மிஷினில் என்னென்ன மிஷினரி தேவைப்படும்னு பார்த்தோம்னா, ஹாட் ஹேர் ட்ரையர் வித் பிளேயர் மிஷின் தேவைப்படும். பாலித்தீன் சீலிங் மிஷின் தேவைப்படும். 10 HP மோட்டரில் டீசிண்டிகேட்டர் தேவைப்படும். வைப்ரேட்டர் ஷிஃப்டிங் மிஷின் தேவைப்படும். இந்த மிஷினரி எல்லாமே நம்ம இந்தியா மார்ட் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சப்ளையரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக மிஷின் சப்ளையரை மெசேஜ் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் என்பதை பற்றி பார்த்தோம்னா, ஒரு 100 கிராம் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோன்னு பேக் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணோம்னா 100 கிராம் பாக்கெட் 70 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ கோகோனட் பவுடர் சேல்ஸ் பண்ணோம்னா கூட
8000 ரூபாய் கிடைக்கும். அதில் கோகோனட் ரா மெட்டீரியல், கரண்ட் பில், வேலையாட்களுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 4000 ரூபாய் செலவு மைனஸ் பண்ணோம்னா கூட ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதத்திற்கு 1,20,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற வெப்சைட்டுகளில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஆஃப்லைன்களில் பேக்கரிஸு, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, ஜெனரல் ஸ்டோர்ஸு, ரீட்டைல் ஸ்டோர்களில் பேசி வச்சுக்கிட்டு சேல்ஸ் பண்ணோம்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.